வெல்கம் டு உமாஸ் மீன் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு பிரண்டையை வச்சு சூப்பராக ஒரு துவையல் எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். பிரண்டை அது மாதிரி நல்லா நாரெல்லாம் நிறைய நார் இருக்குங்க. இந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப புளி கொஞ்சம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். இது கூட பிரண்டை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கட்டும். இதை மாதிரி நல்லா வதங்கி இருக்கணும். நல்லா வதங்கினா தான் தொண்டையை கரகரன்னு இருக்காமல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது க்ளீன் பண்ணும்போதே நமக்கு கையெல்லாம் அப்படியே அரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன பண்ணலான்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா க்ளீன் பண்ணோம்னா கை அரிப்பு இல்லாமல் இருக்கும். இது கொஞ்சம் பொடிசுவாக கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இப்படி கூட போட்டுருக்கலாம். இது கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, புளி, பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதில் கால்சியம் சத்து நிறையா இருக்குங்க. அதெல்லாம் அடிக்கடி நம்ம வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லது. இது நல்லா ஆறினோன்னா கொஞ்சம் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம், வேணுன்னா சேர்த்துட்டு நல்லா ஆறினோன்னு மறைச்சிட்டு வந்துடலாம். பிரண்டை துவையல் அரைச்சாச்சு. இது மாதிரி நல்லா தண்ணி லைட்டாக விட்டு நைஸாக அரைச்சிட்டு சாதத்தில் விருப்பப்பட்டால் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. கால் வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு முறை அதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள்.